மூதூர் பிரதேச சபை விடுத்திருக்கும் பொது அறிவித்தல். மூதூர் பிரதேச சபையின் பொறுப்பில் உள்ள மூதூர் கலாச்சார மண்டபமானது தனியார் விநியோக சேவை நிலையம் ஒன்றின் வர்த்தக நடவடிக்கைக்காக வாடகைக்கு விடப்பட்டமை தொடர்பான விளக்கம். மூதூர் பிரதேச சபை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்ட ஏற்பாடுகளினால் தாபிக்கப்பட்டு குறித்த சட்ட ஏற்பாடுகளின்படி மக்களுக்காக சேவை வழங்கி வருகின்ற ஒரு அரசு நிறுவனமாகும். மேலும் ஓர் உள்ளூராட்சி மன்றமாக எமது சபை மக்களிடமிருந்து வரிகள், சேவை கட்டணங்கள் மற்றும் சபைக்கு சொந்தமான சொத்துக்களை தனியாருக்கு வாடகைக்கு விடுதல் ஆகிய சட்ட ரீதியாக எமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட வழிகளில் வருமானத்தை திரட்டி பாதீடுகளை தயாரித்து மக்களுக்கான சேவைகளை செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் மூதூர் பிரதேச சபையின் பொறுப்பில் உள்ள மூதூர் கலாச்சார மண்டபம் தனியார் நிறுவனம் ஒன்றின் கோரிக்கையின் பிரகாரம் தொடர்ச்சியாக 23 நாட்களுக்கு வர்த்தக நோக்கம் ஒன்றிற்காக வாடகைக்கு விடப்பட்டது. சபையின் இச்செயற்பாடு மூதூர் பிரதேசத்தை சேர்ந்த வர்த்தகர்களை பாதிக்கின்ற செயற்பாடு என சமூக வலைதளங்களில் சிலர் விமர்சித்து வருகின்றனர். இதுக்கான விளக்கத்தை வழங்க வேண்டியது சபையின் தார்மீக பொறுப்பாகும். கலாச்சார மண்டபம் ஒன்றை வியாபார வர்த்தக நோக்கம் ஒன்றிற்காக பயன்படுத்தலாமா? ஓர் உள்ளூராட்சி மன்றம் பிரதேச மக்களினுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை மேம்படுத்துகின்ற நோக்குடன் கலாச்சார மண்டபம் ஒன்றை நிறுவி பராமரிக்கலாம். இது சட்ட ரீதியாக உள்ளூராட்சி மன்றம் ஒன்றிற்கு வழங்கப்பட்ட கடமையாகும். ஆனாலும் மூதூர் கலாச்சார மண்டபமானது மக்கள் பணத்திலிருந்து கட்டப்பட்ட ஒரு கலாச்சார மண்டபம் அல்ல. மாறாக பிரதேச மக்களுக்கான சேவைகளை விடைத்திறனாக சபை நிறைவேற்ற வேண்டுமெனின் சபையின் வருமானம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனும் தூர நோக்குடன் வருமானத்தை அதிகரிப்பதற்காக உலக வங்கி வழங்கிய 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி பங்களிப்பினால் கட்டப்பட்ட மண்டபமாகும். மேலும் இம்மண்டபம் நிர்மாணிக்கப்படும் போது எதிர்காலத்தில் தனியாருக்கு வழங்குவதனால் அல்லது திருமண மண்டபமாக அதனை பயன்படுத்துவதால் சபை அதிக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் எனும் நியாயப்படுத்தல் அப்போதே நிதி வழங்குநர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே குறித்த மண்டபத்திற்கான நிதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மண்டபத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியாத நிலை சபைக்கு ஏற்பட்ட வேளையில் சபை தனியார் குத்தகைக்காரர்களிடமிருந்து பகிரங்க கேள்வி கோரியது. எனினும் ஊர் மக்களிடமிருந்துதான் விமர்சனங்களால் குறித்த முயற்சியிலும் சபை தோல்வியுற்றது. மேலும் மேற்படி கேள்வி கோரல் அறிவித்தலில் சபை விடுத்த நிபந்தனைகளில் தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் மற்றும் சபையினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய வியாபாரங்கள் செய்ய முடியாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆக தடை செய்யப்படாத வியாபாரம் ஒன்றை நடத்துவதில் ஆட்சேபனைகள் இல்லை என்ற சபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் குறித்த நிறுவனத்திற்கு 23 நாட்களுக்கும் 3,45,000 ரூபாய் அறவிட்டு மண்டபத்தை வாடகைக்கு வழங்க சபை தீர்மானித்தது. மின்சார கட்டணம், நீர் கட்டணம் என்பனவற்றை தவிர்த்து இவ்விடத்தில் மேலும் ஒரு முக்கியமான விடயமும் குறிப்பிடப்பட்டாக வேண்டும். கடந்த 2 மாதங்களாக சபை கலாச்சார மண்டபத்தால் எந்த வருமானத்தையும் ஈட்டவில்லை. ஆகவே மக்களுக்கான சேவை வழங்குவதற்காக சபையின் நிதியை திரட்டிக் கொள்ளும் நோக்குடன் தமக்கு உரித்தான நிலையான சொத்தொன்றை வாடகைக்கு வழங்கியமை சட்டப்பூர்வமானதுடன் சபை சார்பில் நியாயமானதும் கூட. மூதூர் பிரதேச சபை எல்லைக்குள் உள்ளூர் வியாபாரிகளை பாதிக்கும் தொழில் ஒன்றினை நடத்த சபை அனுமதியளிக்கலாமா? 1978 ஆண்டில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 1 பிரிவு 3 மக்களின் இறைமைகளை பற்றி தெளிவாக பேசுகிறது. அதாவது ஆட்சி தத்துவம், அடிப்படை உரிமைகள் மற்றும் வாக்குரிமை ஆகிய 3 மக்களினுடைய இறைமையாக குறிப்பிடப்படுகின்றது. இங்கு அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகின்ற அத்தியாயம் 3 14ஆம் பிரிவின் உட்பிரிவானது நாட்டின் உட்பிரஜை ஒருவர் தேசத்தின் எப்பகுதியிலும் சட்ட ரீதியான தொழில் ஒன்றை செய்வதற்கான அடிப்படை உரிமைகளை பற்றி திருத்தமாக பேசுகிறது.
மேலும் 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டமானது தாய் சட்டத்திற்கு மேலாக தெளிவாகவும் விளக்கமாகவும் வர்த்தக மற்றும் வியாபார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், உரிமம் அளித்தல் மற்றும் வரி விதித்தல் ஆகிய அதிகாரங்களை சபைகளுக்கு வழங்குகிறது. அதாவது 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபையில் சட்டத்தின் 149, 150, 151 மற்றும் 152 ஆகிய பிரிவுகள் வியாபாரங்களின் தன்மை பற்றியும் அவற்றுக்கான உரிமங்கள், தீர்வைகள் மற்றும் வரிகள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை விவரிக்கின்ற அதேவேளை 126 பிரிவின் எக்ஸ் எனும் உட்பிரிவானது கொண்டு திரிந்து வியாபாரம் செய்யும் வியாபாரங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக துணை விதி ஆக்கும் தத்துவத்தையும் சபைக்கு வழங்குகின்றது. மேற்குறிப்பிட்ட அனைத்து சட்டங்களின் படியும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற வியாபார நடவடிக்கை ஒன்றை தடை செய்யக்கூடிய அதிகாரம் சபைக்கு வழங்கப்படவில்லை. மேலும் விசேட நோக்கத்துடன் மூதூர் கலாச்சார மண்டபத்தில் மேற்கொள்ள இருப்பதாக எமக்கு விண்ணப்பிக்கப்பட்ட குறித்த வியாபாரமானது துணை விதி ஒன்றினால் கட்டுப்படுத்தக்கூடிய கொண்டு திரும்பி வியாபாரம் செய்யும் ஒரு சட்ட ரீதியான வியாபாரமாகும். அவ்வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு சபை உறுதியான துணை விதி ஒன்றை கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரே ஒரு சபை மாத்திரமே கொண்டு திரியும் வியாபாரிகள் தொடர்பான துணை விதியை கொண்டுள்ளது. குறித்த துணை விதியிலும் கூட தொழுநோய் போன்ற தொற்றக்கூடிய வியாதியுடைய நபர்கள் மாத்திரமே குறித்த வியாபார நடவடிக்கையிலிருந்து தடுக்கப்படலாம் எனும் சட்ட வரையறை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே மூதூர் பிரதேச சபை குறித்த வியாபார நடவடிக்கைகளை ஊரில் உள்ள வியாபாரிகளின் நலன் கருதி தடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் அழித்து திரியும் வியாபாரங்களுக்கான விசேட கட்டணம் ஒன்றை 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின் 12(2) பிரிவின் ஊடாக ஸ்தாபிக்கப்பட்ட நிதி மற்றும் கொள்கை உருவாக்க குழுவில் நாளொன்றிற்கு 1000 என குறித்து 23 நாட்களுக்கும் 23,000 இணை அளவிட தீர்மானித்து அனுமதி அளித்தது. குறித்த வியாபாரத்திற்கான அனுமதி ஊடாக சபைக்கான மொத்த வருமானமானது 3,68,000 ரூபாய்களாகும். இது மூதூர் மக்களுக்கான திண்ம கழிவகற்றல் செயற்பாட்டுக்காக 9 மாதங்கள் டிராக்டர் வாகனம் ஒன்றிற்கு செலவு செய்யும் எரிபொருள் செலவினத்தை விடவும் அதிகமானது. அதுவே வருடம் ஒன்றிற்கு மூதூர் பிரதேசத்தில் உள்ள பாதணி வியாபாரிகளிடமிருந்து சபைக்கு கிடைக்கும் வியாபார உரிமை பத்திர கட்டணம் வெறும் 5,000 தொடக்கம் 10,000 வரை மட்டுமே. இவ்விடத்தில் பிரதேச சபையானது சட்ட ரீதியாக மேற்கொண்டு குறித்த அனுமதியானது எவராலும் கேள்விக்கு உட்படுத்த முடியாததாகும். மேலும் சபைக்கான வருமானத்தை தடை செய்யும் நடவடிக்கை ஒரு அரசு ஊழியராலோ தனிநபர் ஒருவராலோ அல்லது தனியார் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படுவது சட்ட ரீதியாக பாரிய ஒரு குற்றச் செயலாக கருதப்படக்கூடிய ஒரு விடயமாகும். இவ்விடத்தில் சபையின் வகைப்பாகங்கள் என்ன? பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சபை மலிவு விலையில் ஒரு வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை சபைக்குள்ளது. மூதூர் கலாச்சார மண்டபமானது மக்கள் மயப்படுத்தப்படாமல் இருப்பதால் இது அதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என சபை கருதியமை. சபை சமகாலத்தில் அதிக வருமானங்களை திரட்டி மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்த முயற்சி செய்து வருகின்றது. எனவே அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதுவாகும். வியாபாரம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி அதற்கான அனுமதியை வழங்க வேண்டியது சபையின் சட்ட ரீதியான பொறுப்பாகும். உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுவது தொடர்பில் தாய் சட்டங்களிலும் மற்றும் இதர சட்டங்களிலும் தெளிவான சட்ட ஏற்பாடுகள் எம்மிடம் இல்லை. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் சபையை பொதுவெளியில் விமர்சிப்பதும் அதேபோல சட்ட முறைமைகளுக்கு ஊடாக தங்களுடைய கடமைகளை செய்ய முற்படுகின்ற சபையின் உத்தியோகத்தர்களை பொதுவெளியில் விமர்சிப்பது முற்றிலும் தவறான விடயமாகும். இவ்விடயம் தொடர்பில் சபை சார்பாக போலீஸ் முறைப்பாடு மேற்கொள்ளவும் மேலும் சபை உத்தியோகத்தர்களை அச்சுறுத்தல் மற்றும் விமர்சித்தல் ஆகிய விடயங்களை தொடர்பில் நீதிமன்றம் மூலமாக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சபை நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.